வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றதென்ன? கடந்த 50 வருஷமா களத்துல இருக்கிற ரெண்டு மாபெரும் துருவங்களான திமுக மற்றும் அதிமுக. எப்ப தேர்தல் வந்தாலும் இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல தான் யுத்தமே நடக்கும். ஆனா இப்ப அரசியல் வட்டாரத்துல சுத்திட்டு இருக்கிற ஒரு வதந்தி உண்மையிலேயே அரசியல் நோக்கர்கள் எல்லாரையும் ஆச்சரியத்துல உரையளிச்சிருக்கு. நாம இதுவரைக்கும் கற்பனை கூட செஞ்சு பார்க்காத ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் நடக்க போகுதா அப்படிங்கறதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். ஒருவேளை இந்த தகவல் மட்டும் நிஜமானா கடந்த அரை நூற்றாண்டா நம்ம பார்த்து பழகின நம்ம தமிழ்நாட்டு அரசியலோட தலையெழுத்தே அடியோடு மாறிடும். அப்படி என்ன வதந்தி? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா அலசுவோம். ஒருத்தரை தடுத்து நிறுத்துறதுக்காக தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பரம எதிரிகள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இது ஏதோ சாதாரண கேள்வி இல்ல. நம்ம மாநிலத்தோட அரசியல் நிலப்பரப்பையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாட் இஃப் செனாரியோ. காலங்காலமா எதிரும் புதிருமா நின்ன திராவிட கோட்டைகள் இப்ப ஒரே அணியில இணைய வாய்ப்பு இருக்கா? பல தசாப்தங்களா ஒருத்தர் கடுமையா விமர்சனம் செஞ்சவங்க ஒரு புது அரசியல் அலைய தடுக்க தங்களுக்குள்ள கைகோர்க்க போறாங்களா? இந்த அதிரடியான தகவலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த மேஜிக் நம்பரான 118 பத்தி பாப்போம். இதுல இருந்துதான் விஷயமே ஆரம்பிக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல ஒரு கட்சி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுற அந்த மேஜிக் நம்பர் தான் 118. நம்ம ஊர் அரசியல்ல வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா மக்கள் பெரும்பாலும் ஏதோ ஒரு கட்சிக்கு இந்த 118 சீட்டுகளுக்கு மேல கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கத்தை அமைக்கிறது தான் வழக்கம். ஆனா இதுவே தேர்தல் களம் இருமுனை போட்டியா இல்லாம 3 அல்லது 4 முனை போட்டியா மாறும்போது என்ன ஆகும்? வாக்குகள் பயங்கரமா சிதறும் இல்லையா? அப்படி நடக்கும்போது இந்த 118 தொடுறதுங்கிறது எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு ஹிமாலய சவாலா மாறிடும். ஏன்னா இந்த 118 சீட்டை ஜெயிக்கிறவங்க தான் தமிழ்நாட்டோட ஆட்சி கட்டல்ல அமர முடியும். இப்ப நம்ம தற்போதைய சூழலுக்கு வருவோம். இப்போதைக்கு நிலவர கணிப்புகளோட அடிப்படையில பார்த்தா நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம், அதாவது டிவிகே, ஒரு மாபெரும் மக்கள் சக்தியா உருவெடுத்தாலும் அவங்களுக்கு ஆட்சி அமைக்க தேவையான அந்த 118 சீட்டுகள் நேரடியாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு ஒரு பேச்சு இருக்கு. குறிப்பா ஒரு 108 சீட்டு வரைக்கும் தான் அவங்க ஜெயிக்கலான்னு ஒரு வதந்தி அடிப்படுது. அப்போ மேஜிக் நம்பருக்கு ஒரு 10 சீட்டு குறையுது. இது நடந்தா என்ன ஆகும்? யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாகும். இந்த ஒரு விஷயம்தான் இப்ப திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறியிருக்கு. மீதமுள்ள சீட்டுகள் டிஎம்கே, அதிமுகன்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கும். அவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தா ஈஸியா ஆட்சி விஜயோட கைக்கு போயிடும். இது இரு கட்சிகளுக்கும் ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலைமை. இப்போ அடுத்த கேள்வி, இத்தனை வருஷமா பரம எதிரிகளா இருந்தவங்க இப்ப நண்பர்களாக போறாங்களா? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்கணும். 1972ஆம் வருஷம் திமுகல ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படுது. கணக்கு கேட்டார் அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்குறாங்க. அவர் அதிமுகவை தொடங்குறாரு. உங்களுக்கே தெரியும், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 50 வருஷத்துல இந்த ரெண்டு கட்சியும் ஒரே மேடையில நின்னதே ரொம்ப பூர்வம். இவங்களோட பகைங்கிறது வெறும் தலைவர்களுக்கு நடுவுல மட்டும் இல்ல, ஊரையே, நண்பர்களை, குடும்பத்தையே ரெண்டா பிரிச்ச ஒரு கடுமையான கொள்கை போர். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு ஒரு பொதுவான எதிரிக்காக ஒன்னா சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கலான்னு வதந்தி வந்திருக்குன்னா அது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு யோசிச்சு பாருங்க. சரி, அப்படி என்ன இவங்கள ஒன்னா சேர தூண்டுது? ரொம்ப சிம்பிள், ஒரு பொதுவான அச்சுறுத்தல். பல தசாப்தங்களா தமிழ்நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டுல வச்சிருக்க இந்த ரெண்டு கட்சிகளுமே விஜயோட அரசியல் வருகைய ஒரு மிகப்பெரிய சவாலா பாக்குறாங்கன்னு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்லுது. கொள்கை ரீதியா பார்த்தா ரெண்டு பேருமே பெரியார் அண்ணா வழியில வந்தவங்களாம். இந்த திராவிட மாடல் அப்புறம் அந்த சித்தாந்த வேர்களை ஒரு புது அரசியல் அலை மொத்தமா அடிச்சுட்டு போயிடக்கூடாதுங்கிற தற்காப்பு உணர்வு ரெண்டு பேருக்குமே இருக்கலாம். தங்களோட இருதுருவ அரசியல் ஆதிக்கம் முடிவுக்கு வரதை தடுக்க இப்படி ஒரு சித்தாந்த கூட்டணிய அமைக்கிறதா பேசப்படுது. ஓகே, அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் அதிகாரத்தை எப்படிங்க ஷேர் பண்ணுவாங்க? இதுதானே உங்க மைண்ட்ல ஓடுது. அதுக்கான ரகசிய திட்டத்தையும் பாப்போம். திரைமறைவுல நடக்கிற ரகசிய பேச்சுவார்த்தைகளை கவனிச்சா ஒரு ஆச்சரியமான தகவல் கிடைக்குது. இந்த அளவுக்கு கொள்கை முரண்பாடு உள்ளவங்க எப்படி அதிகாரத்தை பங்கிடுவாங்க? இந்த வதந்திகள் சொல்றபடி பார்த்தா ஒருவேளை கூட்டணி அமைஞ்சா ஒரு கட்சிக்கே முதலமைச்சர் பதவியும் இன்னொரு கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்கப்படலாம். அது மட்டும் இல்லாம உள்துறை, நிதித்துறை, பொதுப்பணித்துறை மாதிரி ரொம்ப முக்கியமான அரசு துறைகளை ரெண்டு தரப்பும் தங்களுக்குள்ள சரிசமமா ரகசியமா பிரிச்சுக்கலான்னு ஒரு கணக்கு இருக்கு. அதாவது அரசியல்ல நிரந்தர நண்பனோ இல்ல நிரந்தர பகைவனோ இல்லங்கிறத இது அப்பட்டமா காட்டுது. தங்களோட அரசியல் இருப்ப உறுதி செஞ்சுக்க இத்தனை வருஷ கால எதிரிகள் கூட எப்படி ஒரு சமரசத்துக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். புவியியல் ரீதியா பார்த்தா இந்த வியூகம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. எப்படின்னு கேக்குறீங்களா? நார்த் சைடு, அதாவது வட மாவட்டங்கள்ல எப்பவுமே திமுகவுக்கு ஒரு பெரிய அமைப்பு மற்றும் வாக்கு வங்கி செல்வாக்கு இருக்கு.
அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லயும் கொங்கு மண்டலத்திலயும் அதிமுக ரொம்பவே ஸ்ட்ராங். இப்போ இவங்க 2 பேரோட இந்த புவியியல் பலமும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? அது ஒரு உடைக்க முடியாத மாபெரும் தேர்தல் அரணா, ஒரு வாக்கு வங்கியா மாறிடும். இத வச்சு விஜய் கட்சி தனிப்பெரும்பான்மை வாங்குறதையோ அல்லது ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆகுறதையோ முற்றிலுமா தடுத்து நிறுத்த முடியும்னு இவங்க கணக்கு போடுறதா சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கடைசியா நாம பார்க்க போறது, இந்த நகர்வு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இல்ல அரசியல் தற்கொலையா? இந்த அதிகார பகிர்வு, வியூகங்கள் இதெல்லாம் தாண்டி வாக்காளர்கள் மத்தியிலே இது எடுபடுமாங்கிறதான் மிக முக்கியமான பாயிண்ட். விஜய் தன்னோட முதல் மாநாட்டுல ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? திராவிட கட்சிகள் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சாரு. இப்போ இந்த வதந்தி உண்மையாகி 2 துருவமும் ஒன்னா சேர்ந்து ஒரு அரசு அமைச்சாங்கன்னா விஜய் சொன்னது அப்படியே உண்மையாயிடும்ல? ஆமாங்க, அவர் மக்கள் மன்றத்துல என்ன சொன்னாரோ அதே இந்த கூட்டணி பிராக்டிக்கலா நிரூபிச்ச மாதிரி ஆகிடும். பாத்தீங்களா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவங்க 2 பேரும் ஒண்ணுதானு சொல்றதுக்கு விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா மாறிடும். இதுல இருக்கிற பெரிய சிக்கலே அந்தந்த கட்சி தொண்டர்கள் தான். 40-50 வருஷமா பக்கத்து வீட்டுக்காரன் கூட கட்சி பேர்ல சண்டை போட்ட அந்த அடிமட்ட விசுவாசமான தொண்டனோட மனநிலை என்ன ஆகும்? இத்தனை வருஷமா இரட்டை இலைக்கு ஓட்ட போட்டவங்க இப்போ உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்பாங்களா? இந்த விசித்திரமான கூட்டணியை அந்த விசுவாசமான தொண்டர்கள் ஏத்துப்பாங்களான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஒருவேளை ஆட்சி அமையலன்னா விஜய் ஒரு பலமான எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்து இந்த கூட்டணிக்கு எவ்வளவு பெரிய குடைச்சல் கொடுப்பாரு? இது எல்லாம் தாண்டி ஜனநாயகத்தோட எஜமானர்களான பொதுமக்கள் இந்த அதிகார சமரசத்தை எப்படி பார்ப்பாங்க? ஃபைனலா அரசியல்ல சாத்தியமில்லாதது எதுவுமே இல்லைங்கிறத இந்த வதந்திகள் நமக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துது. திராவிட சித்தாந்தத்தை காப்பாத்துறதுக்காக இது ஒரு மாஸ்டர் பிளானா, இல்ல ஒரு புது சக்தியை பார்த்து பயந்து போய் திமுகவும் அதிமுகவும் எடுக்கிற ஒரு மாபெரும் அரசியல் தற்கொலையா? இந்த வதந்தி மட்டும் உண்மையா மாறுச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டு அரசியல் களம் நாம இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு பயங்கர உக்கிரமா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் உண்மையிலே இந்த சமரசத்தை ஏத்துப்பாங்களா? இத பத்தி தொடர்ந்து சிந்திச்சு பாருங்க. இது போல இன்னொரு சிறப்பான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.